ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு 10th மாணவர்கள் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த தமிழ் எக்ஸாமில் எப்படி நீங்கள் அழகாக பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி முழுமையாக மதிப்பெண் எடுப்பது அப்படிங்கிறத பற்றி ஒரு டாப்பர்ஸுடைய ஸ்கிரிப்டை கொடுத்து உங்களுக்கு வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், லிங்க்கை வந்து கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி 4 எழுதுகள் சூப்பராக எழுதுங்க. இந்த வீடியோவில் பார்ட் 4ல் 41வது கேள்வி 4 படிவங்கள் உங்களுக்கு இருக்குது. அதில் ஒரு படிவங்களை நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் பேப்பரில் இந்த 4 படிவங்களையும் டீட்டெயில்டாக ஃபில்அப் பண்ணி தெளிவாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது அதுக்கு முழுமையாக மதிப்பெண் வந்து கிடைக்கும். ஸோ 4 ஃபார்முக்குள்ள ஆன்சர்ஸும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பகுதி 5 பொறுத்தளவுக்கு நெடுவினாக்கள் 43வது கேள்வி செய்யுள் நெடுவினா வரும் அல்லது உரைநடையில் நெடுவினா வரும். சில சமயம் 43வது கேள்வியில் செய்யுளிலிருந்து இலக்கிய நயம் பாராட்டுக கேள்வி கேட்டிருக்காங்க காலக்கணிதம் பாடத்திலிருந்து. அந்த காலக்கணிதம் பாடலிருந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ஆன்சரை தெளிவாக எழுதி கொடுத்துருக்கோம். குறிப்பு சட்டகம் போடணும், முன்னுரை எழுதணும், திரண்ட கருத்து எழுதணும், மோனை நயம் எழுதணும், எதுகை நயம் எழுதணும், அணி நயம், சந்த நயம். இந்த மாதிரி வந்து கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்களோ இந்த மெத்தடில் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் வந்து கிடைக்கும். டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம், ஆன்சர்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 44வது கேள்வி வந்து துணைப்பாட கட்டுரை. ஒரு துணைப்பாடத்தை மேரி கதையை வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா டீட்டெயிலாக எழுதியிருக்கோம். நம்ம துணைப்பாட கட்டுரை இந்த நெடுவினாக்கள் எழுதும்போது குறிப்பு சட்டகம் போடணும், முன்னுரை எழுதணும், அதே மாதிரி அதில் என்னென்ன ஹெட்டிங்லாம் தேவையோ அந்த ஹெட்டிங் எழுதி அதற்குரிய விடையை எழுதணும், முடிவுரை எழுதணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணால் தான் பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். பொதுவாக தமிழை பொறுத்தளவுக்கு நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து தெளிவாக இருக்கணும், எந்த விதமான பிழைகளும் இருக்கக்கூடாது, ஒற்று பிழைகளோ சந்து பிழைகள் இருக்கக்கூடாது, லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும், நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணியிருக்கணும், ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதுனா உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் கிடைக்கும். இந்த ஸ்கிரிப்டுடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நாளை எழுதக்கூடிய தேர்வுகளை சூப்பராக எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.